உழுகும் வயலை நீ பார்த்து அவர்கள் பிறகு போ, ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். உனக்கு தாகம் எடுத்தால் தண்ணீர் குடங்கள் அண்டைக்கு போய் வேலைக்காரன் கொண்டு வருகிறதிலே குடிக்கலாம் என்றான். அப்பொழுது அவன் தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தாலா இருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினாலும் உன்னுடைய கண்கள் தயை கிடைத்தது என்றான். அதற்கு போவாஸ் பிரயுத்தரமாக, உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்கு செய்ததும், நீ உன் தகப்பனை உன் தாயையும் உன் ஜன்ம தேசத்தையும் விட்டு உன்னை அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எனக்கு எல்லாம் விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன் கிடைப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் நம்மை நடத்துகிற அந்தகார அசுத்த காரியங்கள் நம்மை விடுதலை. காலையில எனக்கு ஒரு போன் வந்து தண்டையார்பேட்டில் ஒரு ஊர் பேர்லாம் வேணும், தண்டையார்பேட்டில் ஒரு பிரதர் ஃபோன் பண்ணி, பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. என்ன பிரதர் என்ன ஆச்சு, என்ன பிரச்சனையா? அவர் சொல்றாரு, 2 மாசமா எனக்கு ஜுரம், நான் வேலைக்கு போக முடியல. 2வது எனக்குள்ள ஏதோ ஒரு அசுத்த ஆவி இருக்குது, என்ன அலக்கழிக்குது பிரதர். பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க. தலைவர் யாருன்னா, தலைவரோட ஸ்டேட்டஸை பார்த்தா ஒரு பக்கம் ஏசப்பா வைப்பார், இன்னொரு பக்கம் வேற துஷ்ட காரியங்கள்லாம் வைப்பார். நான் சொன்னேன், நீ இப்படி எல்லாம் வச்சுட்டு இருந்தீங்கன்னா உனக்கு பிசாசு வராம டொமேட்டோ சாசா வரும், பிசாசு தான் வரும். நீ ஒண்ணு கர்த்தரை வணங்கணும், இல்ல துஷ்டக்காரங்க. ரெண்டுமே ஞானஸ்நானம் எடுத்தாங்க. கொடுமை என்னன்னா, ஞானஸ்நானம் எடுத்து சர்ச்சைக்கு போறாங்க. அவருக்கு இந்த பிசாசோட அலங்கழிப்புனா இருக்குது. காரணம், தலைவர் ஆத்துல ஒரு கால சேத்துல ஒரு கால் வச்சிருக்கலாம். நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் உங்களே என்னையும் இப்படிப்பட்டதான காரியங்களை வைக்க ஆண்டவர் நம்மளை வைக்கல. ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுது, இந்த ரூத் அம்மாவுக்கு விரோதமா ஒரு வேலைக்காரன் எழும்பாதபடி அந்த போவாஸ் அதட்டினார். ஒருத்தர் டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது. நீங்க அதுக்கப்புறம் நீங்க வசந்த வாட்சி 2-3 இடங்கள்ல உன்னை ஒரு வேலைக்காரன் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, உன்னை யாரும் பிரச்சனை கொடுக்க கூடாது, உனக்கு யாரும் தொல்லை கொடுக்க கூடாது அப்படின்னு நான் கட்டளையிட்டு இருக்கிறேன் அப்படின்னு போவாஸ் சொல்வார். நம்ம வாழ்க்கையில பிசாசு நிறைய விதமான காரியங்கள் நம்மளை கொடுத்து டிஸ்டர்ப் பண்ணிருக்கலாம். நம்ம தொழில, வியாபாரத்துல, குடும்பத்துல பல விதமான காரியங்கள்லாம் சொல்லி நம்மளை துன்புறுத்த, நம்மளை கொடுமைப்படுத்த காரியங்கள்லாம் எழுப்பி இருக்கலாம். ஆனால் தேவாதேவனப்பா சொல்றாரு, நாங்க அந்த அசுத்த ஆவிகள் விரோதமாக செயல்படாதபடி ஆண்டவருடைய பாதுகாக்க வல்லமையுடையவர். ஹல்லேலூயா. ஒருவேளை போவாஸ் மதன கட்டளை இடலன்னா அந்த ரூத் அம்மாவுடைய வாழ்க்கை ரொம்ப கொடுமையா போயிருக்காங்க. வாழ்க்கையில பரவி போன வரவெல்லாம் நீங்க பாத்துறீங்களா, ஏதோ ஒரு நம்ம ஆளுங்க, ஏதோ ஒரு தமிழ் ஆளு இன்னொரு தமிழ் ஆளு ஏதோ ஒரு பைக்ல போயிடுச்சுதான் வச்சுங்களேன், அப்ப கொஞ்சம் கத்துவாங்க. இதே ஒரு இந்திக்காரன் எவனா இடிச்சிட்டான்னா இருக்கிற அவங்க ஓனர் சேட்டு மேல இருக்கிற கோவம்லாம் சேர்த்து ஒரு மேல காட்டுவார். அப்படி ரொம்ப பாத்துறீங்களா, அவன் கோடி கோடியா சம்பாதிச்சு வச்சுட்டு இருப்பான். ஆனா அந்த சேட்டு ஒரு இந்திக்காரன் மேல அப்படி ஒரு கோவம்லாம் காட்டுவாங்க. இந்த ரூத் அம்மா யாரு, வெளியூர்ல இருந்து வந்து பழைக்க வந்தவங்க. அப்ப இருக்கிற வேலைக்காரன் வரவன இந்த அம்மா என்ன பண்ணிருப்பான், அதட்டி இருப்பான், கத்தி இருப்பான். ஆனா போவாசுடைய தயவு அந்த அம்மா பாதுகாத்தது. ஹல்லேலூயா. உங்களுக்கு எனக்கு விரோதமா நிறைய மந்திரங்கள், பீசுனியங்கள், ஏவல், எல்லா விதமான ஆண்டவர் எல்லா தவறான காரியங்கள் நம்மளுக்கு விரோதமா வன்கணி நாவிகள் எல்லாம் இருக்கலாம். ஆனா கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார். ஆண்டவர் அவைகளை அதட்டி நம்ம விரோதமா எல்லாத்தையும் ஆஃப் பண்ணவர் வல்லவருடையவர். ஹல்லேலூயா. எந்த வேலைக்காரன் டிஸ்டர்ப் பண்ண கூட கட்டளையிட்டா ஆண்டவர் நமக்கும் கூட கட்டளையிடுவார். உனக்கு விரோதமா ஒரு அசுத்தாவி எழும்ப முடியாது, உனக்கு விரோதமா எந்த பொல்லாத மனுஷன் எழும்ப முடியாது. நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லி. ஹல்லேலூயா. ஆமென். அது மட்டும் இல்ல, அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இப்படி அநேக நாள் அப்போஸ்தலர் 16:18 இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தால் பவுல் சினம் கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்பட்டும்படி இயேசு கிறிஸ்து நாமத்தினால் கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னான். அந்நேரமே அது புறப்பட்டு போய் இயேசுமா மட்டும் இல்ல பிசாசு அதட்டினது. அப்போஸ்தலனாகிய பவுல் அதட்டி துரத்துறார். அப்போ என்ன பைபிள் என்ன சொல்லுதுன்னா, இயேசுமா மட்டும் இல்ல, நீங்களும் நானும் பிசாசை துரத்த முடியும். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஜெபம் பண்ணினா, நீங்களும் நானும் வேதம் வாசிக்கும் போது, நீங்களும் நானும் ஊழியம் பண்ண, நம்மளுக்கு விரோதமா எல்லா காரியங்களும் கர்த்தர் மாற்ற அவர் வல்லமையுடையவர். நீங்களும் நான் ஏதோ டிவி பிரசங்கியார்கிட்ட போகணும்னு அவசியம் இல்ல, ஏதோ சோசியல் மீடியா பிரசங்கியார்கிட்ட போகணும்னு அவசியம் இல்ல, ஏதோ ஒரு கைராசி டாக்டர், கைராசி பாஸ்டர், அந்த பாஸ்டர் இந்த பாஸ்டர் போகணும் அவசியம் இல்ல.
கர்த்தர் நம்முடைய கரங்கள்ல வல்லமை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு பலனை கொடுத்திருக்கிறார். இந்த பைபிள்ல அப்போஸ்தலனாகிய பவுல் துரத்துறார். அப்போ அவர் துரத்த முடியும்னா நீங்களும் நானும் அதை செய்ய முடியும். அல்லேலூயா. ரெண்டாவது பைபிள் சொல்றது, இந்த அம்மா எப்படி போவாஸ் கிட்ட எப்படி வணங்கினாங்க, முகம் குப்புற விழுந்து வணங்கினார்கள்னு போட்டிருக்கு. ஆண்டவருக்கு இந்த நாட்கள்ல என்ன பண்ணுவாங்கன்னா சுத்திகரிப்பு கூட்டம், ஆண்டவர் நன்றி சொல்ற கூட்டம்லாம் வைப்பாங்க. நம்ம நீங்க நம்மளெல்லாம் பிஸி, நீங்க எல்லாம் ரொம்ப பிஸி, அதனால அதெல்லாம் வைக்கிறது இல்லை. ஆண்டவரா தலையில கொட்டி ஒரு அமாவாசை ஆராதனை வச்சு இதெல்லாம் பண்ண வச்சிருக்கிறோம். நம்ம 3 in 1 தான் வச்சிருக்கிறோம். அப்போ இந்த அம்மா போய் அந்த போவாச புகழுறாங்க, காலில் விழுந்துட்டு தான் அவரை உயர்த்ததுக்கு அடையாளம் தானே. ஒரு அம்மா ஒரு வயசு பொண்ணு போயிட்டு போவாசுடைய காலில் சாஷ்டாமா விழுறாங்க, அவரை உயர்த்துறாங்க. ஆண்டவர் உங்களை என்னையும் இந்த 2024 ஆச்சரியமா நடந்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ நன்மைகள் நடந்திருக்கும், நம்ம அதை விட்டுருவோம். ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும், நம்ம அதையே பார்த்துட்டு ஆண்டவர் செய்த நன்மைகளை விட்டு எத்தனையோ பேர்ட்ட பேசும்போது அவங்க சொல்லுவாங்க, ஆண்டவர் எனக்கு அது பண்ணாரு பிரதர், இவ்வளவு பிரச்சனை மாத்தினாரு, இவ்வளவு பலவீனத்தை மாத்தினாரு, ஆனாலும் குறை சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப ஏதோ ஆண்டவர் சர்ச்சைக்கு போக மாட்டேஞ்சோம்மா, நீ அவ்வளவு பண்ணாரு, அதை விட்டுட்டியே, அவ்வளவு காரியம் நடத்தி இருக்கிறாரு, அதை விட்டுட்டியே. இருக்கிற பிரச்சனை மேலதான் கண்ணு இருக்கும். ஒரு லட்டு விற்கிறவர் எப்ப பார்த்தாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லிட்டே இருப்பாராம். ஒரு பேப்பர் எடுக்கும் போது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஒரு லட்டு எடுத்து கொடுத்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், இப்படி சொல்லிட்டே இருந்தாராம். அப்ப அங்க இருக்கிற அந்த ரோட்ல இருப்பாங்கல்ல, அந்த கேலி கலாட்டா பண்ற பசங்க எல்லாம் இவனுக்கு எப்படியாவது ஆண்டவர் தூஷிக்க வைக்கணும்னு சொல்லி ஒரு பெரிய பள்ளத்தை தோண்டி அவருக்கு அந்த தள்ளு வண்டியில தள்ளிட்டு வரும்போது வச்சாங்களாம். அந்த தள்ளு வண்டியில அந்த வண்டி விழுந்து எல்லாம் அந்த லட்டு எல்லாம் நொறுங்கி போடலாம். அப்ப அவங்க சொன்னாங்களாம், இப்ப நீ ஆண்டவருக்கு என்ன பண்ணுவ? சொன்னார நட்டெல்லாம் பூந்தியா மாத்தினதுக்காக ஆண்டவர் ஸ்தோத்திரம் அப்படின்னாரு. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை எக்காலத்துல ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணதா வச்சிருக்கிறார். அந்த நன்றியுள்ள இருதயம் ஆண்டவரை நம்மளை ஆச்சரியமாய் நடத்த 2024க்காக அவர் செய்த எத்தனையோ நன்மைகளுக்காக நம்ம நன்றி சொல்லுவோம்னா அவர் நம்ம இருக்கிற இன்னும் பிரச்சனைகள் எல்லாம் மாற்றி நம்மை ஆசீர்வதிக்க வல்லமையுடையவர். அல்லேலூயா. நான் இன்னைக்கும் ஆண்டவரே என்னோட ஹைட்டுக்காக நன்றி ஆண்டவரே, என்னோட அழகுக்காக நன்றி ஆண்டவரே, இல்லாததுக்கெல்லாம் நன்றி சொல்றோம் பாருங்க. நம்ம எல்லாம் அதெல்லாம் நன்றி சொல்ற இருதயம் இருக்கணும். நான் சொல்லிட்டு இருந்தேன், அந்த கேலண்டருக்காக டிசைட் பண்ணலாம் போகும்போது அந்த மேடம் பார்த்து கேட்கறாங்க, என்ன சார் உங்களுக்கு 4 வருஷமா பார்த்துட்டே இருக்கிறேன், இன்னும் வயசு ஆக மாட்டேங்குது. கர்த்தர் எங்களுக்கெல்லாம் ஒரு அபிஷேகத்தை கொடுத்துருக்காரு. அல்லேலூயா. வயசு ஆவாங்க, கர்த்தர் நடத்தி இருக்கிறேன். வயசு அப்போ சொல்லுவாங்க, கிட்ட வந்து பார்த்தா தெரியும், வயசு கண்டுபிடிச்சிருவாங்க, என் கிட்ட போனாதான் கர்த்தர் நடத்துவேன். ஆமே. அப்போ ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லும் போது அவர் இன்னுமா நம்மளை நடத்த அவர் வல்லமையோட. மத்தேயு 15வது அதிகாரம் 36 37 வாசிங்க. மத்தேயு 7 அப்பங்களையும் அந்த மீன்களையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி விட்டு தம்முடைய சீஷர்களுக்கு கொடுத்தார். சீஷர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 7 கூடை நிறைய இருந்தது. எவ்வளவு? 7 அப்பம் தான் இருக்குது. சாப்பிட வேண்டியவங்க குறைஞ்ச 20,000 பேர், 4,000 புருஷர்கள், ஆண்கள், பெண்கள் சேர்த்து 4,000. அவங்களுக்கு எல்லாம் ஒரு 2 குழந்தைங்க வச்சா கூட ஒரு 20,000 பேர் சாப்பிடணும் குறைஞ்சது. ஆனா இருக்குது எத்தனை அப்பம் இருக்குது? 7 அப்பம் தான் இருக்குது. ஒருத்தர் ஒரு அப்பம் சாப்பிடலாமா? நம்ம இன்னைக்கு இருக்கிற மாதிரி அம்மாவோட சப்பாத்தி மாதிரிலாம் இருக்காது, நல்லாவே இருக்குன்னு வச்சுப்போம். ஒருத்தர் ஒரு அப்பம் சாப்பிட்டா கூட மீதி எத்தனை பேர் சாப்பிடணும்? 19,000. 7 பேர் போயிடுச்சு, 20,000த்துல 7 போயிடுச்சு எவ்வளோ? சரி வேணா விட்டுருவோம். 19,993. 19,993 ஏதோ ஒண்ணு. நானும் மேக்ஸ்ல ரொம்ப வீக், அதெல்லாம் விட்டுருவோம். இல்ல அப்போ இருக்கிறது 7 பேர் தான் சாப்பாடு, 20,000 பேர் சாப்பிடணும். ஆண்டவர் இல்லாத 20,000 பேருக்கான சாப்பாடை பார்த்து கவலைப்பட்டு உட்காரல. இருந்த அந்த 7 அப்பத்துக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணினார். 20,000 பேர் சாப்பிட முடிஞ்சு. அல்லேலூயா. ஆண்டவர் நீங்க நானும் இப்ப இல்லாத பிரச்சனையை பார்த்து, இல்லாத காரியங்களை பார்த்து கவலைப்பட்டு இருக்காத, இல்லாத காரியங்களை பார்த்து ஆண்டவர் முறுமுறுத்து இருக்காத. இந்த 2024 எத்தனையோ நன்மைகளை செஞ்சிருக்கிறேன், உனக்கு எத்தனையோ படுக்கைகளை மாத்தி இருக்கிறேன், எத்தனையோ கடன்களை மாத்தி இருக்கிறேன், உனக்கு ஜீவ சுவாசத்தை கொடுத்து உங்களை உயிரோட வச்சிருக்கிறேன். இவ்வளவு செஞ்ச தெய்வம் இன்னுமா மற்ற காரியங்களை செய்ய நான் வல்லமையோட அதனால செஞ்ச காரியம் நன்றி சொல்லு. அல்லேலூயா. இதுவரைக்கும் நடத்தி இருக்கிறாரு, நம்மள ஆச்சரியமா தாங்கி இருக்கிறாரு. கடைசியா அந்த அம்மா பைபிள் சொல்றது, அந்த அம்மா போகும் 3 வாசிங்க. ரூத் 3 வாசிக்கிறீங்களா? இருக்கா? ரூத் 3வது அதிகாரம் 3வது வசனம். அவள் போய் அதாவது ரூத் அம்மா போய் 3வது அதிகாரம் 3வது வசனம். நீ குளித்து அந்த மாமியாரே அட்வைஸ் கொடுங்க, நீ குளித்து எண்ணெய் பூசி வஸ்திரங்களை உடுத்திக்கொண்டு அந்த
போ, அந்த களத்திற்கு போ, அந்த மனுஷன் புசித்து குடித்து தீரும். எப்படி போக சொல்றாங்க? நான் குளித்து எண்ணெய் பூசி நீ போ, அப்படிதானே? இது டெய்லி ரொட்டீனா நடக்கிற வேலை தானே. அது ஏன் ஆவியானவர் மென்ஷன் பண்ணிருக்காரு பைபிள்ல? ஒருத்தர் டெய்லி குளிக்கணும்ன்றது சொல்லணுமா? டெய்லி குளிக்கணும் அப்படின்றது சில பேர்லாம் ரொம்ப குடும்பத்தில் 2-3 இருக்குது, ரொம்ப கலரா அதை வச்சுனே ஏமாத்திட்டு இருக்குது. அவங்க குளிக்கிறதுனால அழகா தான் தெரியுவாங்க, குளிக்கிறதுனாலும் நல்லா கலரா இருக்கனால பேர் சொல்ல விரும்பல, லைவ்ல பார்த்தாலும் பார்ப்பாங்க. அப்போ நம்ம வாழ்க்கையில ஆனா பைபிள்ல என்ன போட்டிருக்கு? மாமியாரு தன் மருமகன் சொல்றாங்க, நீ எப்படி போனோம்னா குளிச்சு எண்ணெய் பூசி நீ அவரை போய் பாரு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம சர்ச்சுக்கு எப்படி ஒரு இப்போ இங்கெல்லாம் இருக்கீங்களா, உங்களெல்லாம் ஒரு ஃபங்க்ஷன்ல பார்த்தா நீங்களாம் எப்படி இருப்பீங்க? எனக்கு தெரியும் உங்க முகம்லாம் எவ்வளோ க்ரீம் இருக்கும், எத்தனை கோடு இருக்கும். அப்புறம் சில பேர் ஓகே, சில பேர்லாம் பார்த்தா எத்தனை ஃபேர் அண்ட் லவ்லி, எத்தனை அப்புறம் என்ன இருக்கும், ஃபவுண்டேஷன், ஐப்ரோ. சொல்லுங்களேன் உங்க இல்ல இப்போ உங்க முகம் ஒரு ஃபங்க்ஷன் ஒரு கல்யாணத்துக்கு போறீங்க எப்படி இருக்கும்? ஆனா சர்ச்சுக்கு வந்தா ஒரு பச்சை தண்ணில மூஞ்ச அர்த்தமா தோச்சமா இதுதானே இல்ல. we are honoring God. நம்ம கர்த்தரை சந்திக்க வரோம்னா நம்ம என்னைக்கா ஃபங்க்ஷனுக்கு அயன் பண்ணாம ட்ரெஸ் போட்டு போவோமா? என்னைக்கா நம்ம ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு போறோம், காது குத்துக்கு போறோம்னா எவ்வளவு சூப்பரா போவோம். ஆனா சர்ச்சுக்குன்னு வரும்போது ஏதோ வீட்டுல போற ட்ரெஸ்ஸை போட்டு போகணுமா? நீங்க என்ன ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்ல பாத்தீங்கன்னா இதோட மோசமா தான் இருப்பாங்க. அப்ப அங்க போனா கொஞ்சம் ஸ்டைல் எல்லாம் பண்ணாம நார்மலா போவோம். சர்ச்சுக்கு வரோம், we need to come with a proper dressing. Hallelujah. நம்ம என்ன எதிரா கதவை குத்துறோம்னா ஆண்டவர் மனசை தானே பாக்குறாரு, மனசை தான் பாக்குறாரு. இந்த மேக்கப்லாம் இருக்குல்ல, அது வந்து we are honoring God, the sign of honoring God. அது ஆண்டவர் நம்ம கனப்படுத்துறதுக்கு அடையாளம். நம்ம நல்லா கிளீன், நம்ம நல்லா சூப்பரா நல்லா கிளம்பி ரெடியாகி வரோம்ல, அது ரெடியாகி வரதுக்காக இன்னொரு 1/4 மணி நேரம் லேட் ஆகிடாதுங்க. அப்போ ரெடி ஆகிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு கோட் அடிச்சா 1/4 மணி நேரம், 2 கோட் அடிச்சா 1/2 மணி நேரம்னா அப்போ அதுக்கேற்ற மாதிரி செட் ஆகி வரணும். வேற வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க, கஷ்டப்பட்டு லாஸ்ட் டைம்ல வரீங்கன்னா பிரச்சனை இல்லை, பிரச்சனையே இல்லை, ஆண்டவர் மனசுல பாக்குறேன். ஆனா எனக்கு தெரியும் நிறைய பேர் வீட்டுல இருந்து வரும்போது நம்ம சரியா வராம என்ன சொல்றது, பச்சை தண்ணியில மூஞ்ச தொடச்சிட்டு வருது. ஆனா பைபிள் சொல்லுது அந்த அம்மாவை கிளம்பி போமா, நீ என்ன பண்ணு, குளிச்சுட்டு எண்ணெய் பூசிட்டு நீ என்ன பண்ணு, போவாஸ் முன்னாடி போ. கர்த்தர் முன்னாடி நம்ம போனோம்னா நம்ம நீங்களும் நானும் நம்மள என்ன பண்ணிட்டு சுத்தப்படுத்திட்டு வரணும். நீங்களும் நானும் 2025 போனோம்னா ஆவிக்குரிய ரீதியில நம்ம சுத்திகரிச்சுட்டு போனோம். இல்ல இப்போ ஒரு வீடு புதுசா போறோம்னு என்ன பண்ணுவோம், பழைய பெயிண்ட்ல அப்படி போயிடுவோமா, இருக்கிற ஒட்டடையில போவோமா, எவ்வளவுதான் சுத்தமா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், நல்ல பெயிண்ட் எல்லாம் அடிச்சு அப்பதான் அங்க இருக்கிற பாக்டீரியாக்கெல்லாம் சாகும், மற்ற காரியங்கள் தான் சாகும். நாங்க அதெல்லாம் பெயிண்ட் எல்லாம் அடிச்சுட்டு என்ன பண்ணுவோம், இப்படி எல்லாம் இருக்கும். ஆனா நம்ம 2025 போனோம்னா நம்முடைய பழைய காரியங்கள்லாம் கொஞ்சம் கழுவி, பழைய காரியங்கள்லாம் ஆண்டவர்கிட்ட மனம் பொருந்தி நீங்களும் நானும் போகும்போது நமக்கு பலத்த ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். யோசுவா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. யோசுவா 3. யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். நல்லா பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். நாளைக்கு கர்த்தர் உங்க நடுவிலே அற்புதங்களை செய்வார். இப்ப கர்த்தர் உன்னை பரிசுத்தம் பண்ணுவாரு, அற்புதம் செய்வார்னு போடல. பிதாவாகிய தேவன் உன்னை பரிசுத்தம் பண்ணுவார் போடல. பரிசுத்த ஆவியானவரை பரிசுத்தம் பண்ணுவார்னு போடல. யார் தான் பரிசுத்தப்படுத்தணும்? நீங்களும் நானும் தான் பரிசுத்தப்படுத்தணும். ஏசாயா 52:2 வாசி பார்த்தா, எழும்பி உன் தூசியை உதறி விட்டு எழுந்துரு. கர்த்தர் உன்னை தூசியை உதறி விட்டு எழுப்புவாரு, பரிசுத்த ஆவியானவர் எழுப்புவாரு, இயேசு கிறிஸ்து எழுப்புவார்னு போடல. நீங்களும் நானும் எழும்ப வேண்டிய இடத்துல எழும்பணும். கர்த்தர் பெரிய வேண்டியதை அவர் செஞ்சிருவார். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில 1008 பிரச்சனை இருக்கலாம், 1008 குறை இருக்கலாம், 1008 பாவம் இருக்கலாம், அதெல்லாம் மேட்டர். ஆனா நீங்களும் நானும் இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். மன்னித்து 2025 நம்ம நல்லபடியா ஆசீர்வாதமா கொண்டு போய் சேர்க்க அவர் வல்லமுடைய எல்லா கண்களை முடிச்சவங்க போடணும். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த வாக்குத்தத்த தேசத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி, எரிகோ கோட்டைக்கு போறதுக்கு முன்னாடி யோசுவா ஜனங்கிட்ட உங்களை பசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். கர்த்தர் நாளைக்கு அற்புதங்கள் செய்வோம். இன்னைக்கு 30ஆம் தேதி இன்னைக்கு நம்மளை பசுத்தப்படுத்திப்போம். 31ஆம் தேதியில இல்ல. ஆனா I strongly believe God already started the blessings. The 2025 blessing already started the month of December. ஆண்டவர் இந்த வருஷத்திலேயே கர்த்தர் இந்த டிசம்பர்லயே ஆண்டவர் நமக்கான ஆசீர்வாதங்களை ஆரம்பிச்சுட்டு எல்லாம் கண்ணை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். அந்த 3 காரியங்களை படிச்சோம். 1, ஹல்லேலூயா, அவர்கள்
ஆண்டவரை நோக்கி ஆண்டவர் அவங்களுக்கு விரோதமாக வேலைக்காரர்களை அதட்டி அமைதியாக்கினார். பிசாசுக்கு விரோதமாக பிசாசின் காரர்களை அமைதியாக்குவார். இரண்டாவது, அவங்க சாஷ்டாங்கமா விழுந்து பணிந்தாங்க. ஆண்டவரை ஸ்தோத்திரத்தோட, ஆண்டவர் இது வரைக்கும் செய்த நன்மைகளுக்கு நம்ம பிள்ளைகளை பாதுகாத்து இருக்கிறாரு, பேர பிள்ளைகளை தாங்கி இருக்கிறாரு. நம்ம பிள்ளைகளை நாம் விளையாடும் போது, போகும்போது, வரும்போதெல்லாம் ஒரு தயவு தாங்கி இருக்கிறதெல்லாம் எண்ணி ஆண்டவர் நன்றி சொல்லவும். மூணாவது, ஹல்லேலூயா, நம்ம சுத்திகரித்துக் கொள்ளும். ஆண்டவர் நமக்கு அற்புதங்கள் செய்ய வல்லமுடைய. ஆண்டவரே எல்லாம் ஜெபம். ஆண்டவரே உன் ஆபத்து காலத்திலே நோக்கி கூப்பிடு என்று சொன்னீரே. ஆனா எங்கள் தவறுகளினால, எங்களுடைய வீம்புகளினால, ஆனா எங்களுடைய அறியாமையினால சில கடன்கள், சில பிரச்சனைகளை போய் மாட்டி இருக்கிறோம் ஆண்டவரே. ஆனாலும் நீர் எங்களை மன்னிக்க வல்லமையுடையவர், ஆனாலும் எங்களை குணமாக்க வல்லமையுடையவர், ஆனாலும் எங்களை விடுதலை